இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிய நேர்ச்சை என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நீ எங்கே இருக்கிறாய் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். யோசேப்பு இப்போது சிறைச்சாலையிலே உட்கார்ந்திருக்கிறான். அவன் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு நன்றாக தெரியும், அவன் செய்யாத குற்றத்திற்காகத்தான் அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறான். சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு நன்றாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். இப்போது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவனோடு ஆண்டவர் இருக்கிறார். அவன் சுற்றி இருக்கிற ஜனங்கள், இப்போ அங்கே இருக்கிற சிறைச்சாலை தலைவனும் அவனுக்கு இரக்கம் செய்கிறார். அங்கே அவன் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு மனக்கலக்கம். அதே சிறைச்சாலையிலே 2 மனிதர்கள் வருகிறார்கள். ராஜாவின் சமூகத்தில் இருக்கிற பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் வருகிறார்கள். இப்போது யோசேப்பு அவனை அழைத்து அந்த சிறைச்சாலை தலைவன் அவனுடன் ஒப்படைக்கிறான். இவனை விசாரி அப்படின்னு சொல்லி இவர் 2 பேரையும் விசாரிக்கிறதுக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? யோசேப்பு. இப்போ யோசேப்புக்கு நன்றாக தெரியும், ஒரு நாள் அவன் காலையிலே எழும்பி போய் இவர்களை பார்வையிட செல்கிறார். இப்போது இவர்கள் 2 பேரும் முகமும் துக்க முகமாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நாங்கள் 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டோம். அப்போ அதற்கு விடை யாருமே சொல்லவில்லை. இப்போ யோசேப்பு சொல்கிறார், இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுக்கிறவர் தேவன் அல்லவோன்னு சொல்லி இவர்களை விளக்கி கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். அவன் ஆதியாகமம் 40:14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், நான் ஒரு எபிரியன், நான் களவாய் என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள், இங்கே நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் செய்யாத குற்றத்திற்கு இந்த சிறைச்சாலை குழிக்குள்ளே இருக்கிறேன், என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, எனக்கு நீ தயவு காட்டு, நீ வாழ்வடையும் போது பார்வோனுக்கு என்னை சொல்லு, என்னை மீட்க. இப்போது அவர்கள் சொன்னது போல சொப்பனம் நிறைவேறுகிறது. எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள். இந்த 2 சிறைச்சாலையில் இருந்தவர்கள் யோசேப்பை மறந்து விட்டார்கள். இப்படித்தான் ஒரு சமயம் ஆலயத்திலே ஒரு பெண்மணி நன்றாக ஜெபித்து கொண்டு அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போது என்னை பார்த்து அவர்கள் சொன்னார், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் என்னக்கா என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது அவர் சொன்னார்கள், நான் என்னுடைய கணவர் ஒரு நன்றாக ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறார், எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் என் கணவர் அவர் ஆஃபீஸுக்கு செல்லும்போது என்னை ஒரு ரூமிலே பூட்டி அடைத்து விட்டு வெளியிலே கதவை பூட்டி சென்று கொண்டு விடுவார், சாவியும் கொண்டு விடுவார், சென்று கொண்டு விடுவார். இப்போது நான் அந்த வீட்டிற்குள்ளே அடிமையாகத்தான் இருக்கிறேன், என்ன அங்கே மீட்கிறதுக்கு யாரும் இல்லை, குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது, ஏன் அக்கா இப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு என் மீது சந்தேகம்,
நான் ஒருவேளை அவர் ஆஃபீஸுக்கு சென்ற பிறகு ஒரு தவறான காரியம் செய்து விடுவேனோ, ஏதாவது தப்பான காரியம் நடந்து விடுமோ என்ற எண்ணத்துடன் என்னை அடிமையாக வைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட சில வேளைகளில் சில பிரச்சனைகள் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைக்கிறது. சில குடும்பங்களிலே பிள்ளைகள் நிமித்தம் ஒரு அடிமை, ஒரு கணவர் குடிக்கிற கணவர் நிமித்தம் ஒரு அடிமை, ஏதோ ஒரு அடிமைக்குள்ள சிக்கி இருக்கிறோம்ல. இப்போ யோசேப்பு அடிமைக்குள்ள அவன் செய்யாத குற்றத்துக்கு உள்ளே அடைப்பட்டு இருக்கிறான். அவன் ஒரு மனிதனை தேடி செல்கிறான், அவனும் மறந்து விடுகிறான். யோசேப்பு செய்த ஒரு காரியம், அவன் கூட இருக்கிற தேவனை மறந்து விடுகிறான். நம் ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். இப்போ சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புக்கு ஒரு சின்ன நிமிஷத்துல மனுஷன் அவன் தேடி போயிட்டான். எனக்கு ஒரு இரக்கம், எனக்கு ஒரு தயவு தான் என்று சொல்லி சென்று விட்டான். 2 வருடம் கழித்துதான் ஆண்டவர் அவனுக்கு நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லி அவனை பார்வோன் ஸ்தானத்திலே உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்க, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். யோசேப்பு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டது போல நாமும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த நம் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த சிறைச்சாலை, இந்த காரியங்கள் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்ற ஒரு நம்பிக்கை கர்த்தரிடத்தில் நாம் வைக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, யோசேப்போடு இருந்த தேவன், சிறைச்சாலையில் இருந்த யோசேப்போடு இருந்தது போல எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. இந்த சிறைச்சாலை வாழ்க்கை ஒருவேளை அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், ஒரு பிரச்சனையில் இந்த பிள்ளைகள் யாராவது ஒருவர் கதறிக்கொண்டு இருக்கலாம். சப்பா மனுஷனை தேடி சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்திக்கிற உண்மையாக்குறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.